சிறுகதை தென்வினை தென்னை சுடும். ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் கொக்கு தன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பெண் கொக்கு இடும் முட்டையை ஒரு நாகப்பாம்பு குடித்து வந்தது. இதனால் கொக்கும் மனைவியும் மிகவும் துயரமுற்றிருந்தன. ஆண் கொக்குக்கு ஒரு நண்பனாக நரி இருந்தது. ஒரு நாள் ஆண் கொக்கு நண்பன் நரியிடம் சென்று தன் பிரச்சனையை துயரத்துடன் கூறியது. அந்த பொல்லாத நாகம் எங்கள் முட்டைகளை தினமும் குடித்து விடுகின்றது. இதை தடுப்பதற்கு எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லை என்று வருத்தத்துடன் நரியிடம் முறையிட்டது. கவலைப்படாதே என்று நரி அதை ஆறுதல் படுத்தியது. பிறகு, நீ கூறியது என்னை போல் ஒரு நண்பன் இருக்கும்போது வருத்தப்பட வேண்டாம், யோசித்து நாம் ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம் என்றது. கொக்கின் அருகில் உட்கார்ந்து நரி யோசனை செய்தது. திடீரென்று துள்ளி குதித்தது. நண்பனே, ஒரு அருமையான திட்டம் தோன்றி இருக்கின்றது என்று நரி கொக்கின் காதில் தன் திட்டத்தை ரகசியமாக கூறியது. இதை கேட்டு மகிழ்ந்த ஆண் கொக்கு மகிழ்ச்சியுடன் பறந்து சென்று தன் மனைவியை கொக்கிடம் விவரத்தை சொன்னது. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏதும் சிரமம் வந்துவிடுமோ என்று பயந்து பெண் கொக்கு ஆண் கொக்குடன் கூறியது. ஆனால் பெண் கொக்கு சொன்னதை ஆண் கொக்கு அலட்சியப்படுத்தியது. அந்த ஆண் கொக்கு திட்டத்தை விரைவாக செயற்படுத்துவதில் மட்டும் ஆவலாக இருந்தது. ஆண் கொக்கு ஆற்றங்கரைக்கு சென்றது. மீன்களை பிடிக்க தொடங்கியது. சிறிய மீன்களை பிடித்து ஒரு நரி வசித்து வந்த ஒரு பொந்தின் அருகிலே சென்று போட்டது. சொட்டு சொட்டு தொலைவு தூரமாக தன் வசிக்கும் மரத்தடி வரைக்கும் மீனை போட்டு சென்றது. மீன் வாசனை முகர்ந்தவாறு பொந்திலிருந்து வெளியே வந்த கீரி, ஆகா, ஏதோ மீன் என்று கத்தியவாறு மகிழ்ச்சியுடன் அந்த மீன்களை எடுத்து தின்றது. அடுத்தடுத்து வரிசையாக கீழே கிடந்த மீன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தின்றவாறு கொக்குகளும் பாம்பு நின்ற மரத்தடியில் வந்து நின்றது. அதன் பிறகு அங்கு மீன் இல்லாதால் அங்கு நின்று சுற்றும் முற்றும் கீரி பார்த்தது. மரத்தடியில் இருந்த நாகம் திடீரென்று அதன் கண்ணில் தென்பட்டது. கீரியை பார்த்த நாகமும் சண்டைக்கு தயாரானது. இரண்டு வரைக்கும் இடையில் பயங்கர சண்டை நீண்ட நேரம் நடைபெற்றது. இறுதியில் கீரி பாம்பை கொன்றது. இந்த சண்டையை கூட்டிருந்து பார்த்த கொக்குகள் பாம்பு இறந்து விட்டவுடன் நிம்மதியாக பெருமூச்சு விட்டன. மறுநாள் கீரி அதேபோல் உணவுக்கு மீன்கள் கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் அதே வழியாக வந்தது. உணவு எதுவும் கிடைக்கவில்லை. மரத்தடியை அடைந்தது. மரத்தின் மீது ஏறி ஏதாவது தின்பதற்கு கிடைக்குமா என்று பார்த்தது. ஆற்றில் மீன் பிடித்து கொண்டு சென்றிருந்த கொக்குகள் திரும்பி வந்து கொண்டிருந்தன. மரத்தின் கீழே நின்றிருந்த கீரியை பார்த்தன. பறந்து சென்று கூட்டை அடைந்தன. இந்த முறை கீரி கொக்குகளின் முட்டைகளை தின்றுவிட்டது. ஐயோ, ஒரு எதிரியை பெறுவதற்காக தாம் முதல் எதிரியை ஒழித்தோம், பாம்பை ஒழித்தோம், இப்போது கீரி நம் முட்டைகளை அளிக்கின்றதே என்று கொக்கு வருத்தத்துடன் தன் மனைவியிடம் கூறியது. இது தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்பது இதைத்தான் நாம் போட்ட திட்டம் நம்மையே அழித்து விட்டது என்று ஆண் கொக்கு சொல்லி கலங்கியது. பெண் கொக்கு தன் முட்டைகளில் இருந்த துயரத்தில் மயங்கி விழுந்தது. தன்வினை தன்னை சுடும், தத்துவத்தில் தவறில்லை, ஊழ்வினை உன்னை தேடும், உருவத்தில் வருவதில்லை.
அன்பினை தன்னை சுடும் தத்துவத்தில் தவறில்லை.